This video is sponsored by SBO Digital Marketing. It's a mobile-based part-time job. It's a best work from home opportunity. If you're willing to join and further details, kindly contact the given WhatsApp number. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எஸ்எஸ் 10th மேத்மா. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா மாடல் கொஷின் பேப்பர் 15ல் இருக்கிற கொஷின் 28 தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஏடி இஸ் த இன்டர்னல் பைசெக்டார் ஆஃப் ஆங்கிள் ஏ meeting BC at D if AB equal to 5.6 cm, AC equal to 6 cm and DC equal to 3 cm. Find BC. அதாவது ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள், அதில் ஆங்கிள் ஏ வந்து எப்படி கட் ஆகுதுன்னா பிசியை நடுவாக வந்து கட் பண்ணுது. அதில் ஏபி வந்து 5.6 கொடுத்துட்டாங்க, ஏசி வந்து 6 சென்டிமீட்டரு, டிசி 3 சென்டிமீட்டர். நமக்கு பிடி மட்டும் தெரியாது, அதுதான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். பிசி ஆனால் நமக்கு வேணும், அவங்க கேட்டிருக்கிறது ஃபைன் பிசி. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் வேணும், ஆனால் இந்த இது தெரியும் நமக்கு 3 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கிவன் எழுதிக்கலாம், கொடுத்த கிவன் டேட்டாஸ் எல்லாம் எழுதிக்கலாம். ஏபி ஈக்குவல் டு 5.6 சென்டிமீட்டர், ஏசி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர், டிசி ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். நம்ம பிடியை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, ட்ரையாங்கிள் ஏபிசியில் இந்த ஏடி வந்து எப்படி இருக்குது, இன்டர்னலாக பைசெக்ட் ஆகாது, அதாவது இன்டர்னலாக நடுவில் கட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ இன்டர்னலாக பைசெக்ட் ஆஃப் தி ஆங்கிள் ஏவை. ஸோ இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணலான்னா ஆங்கிள் பைசெக்டார் தியரம். ஏன்னா ஆங்கிள் வந்து இன்டர்னலாக பைசெக்ட் ஆகுது, கட் பண்ணதில்ல. ஸோ அதனால் ஆங்கிள் பைசெக்டார் தியரம் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதோட தியரமோட ப்ரூஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிடி பை டிசி ஈக்குவல் டு ஏபி பை ஏசி. ஸோ பிடி வந்து என்னது நமக்கு தெரியாது, எக்ஸு. டிசி வந்து 3 ஈக்குவல் டு ஏபி வந்து என்னது 5.6 சென்டிமீட்டர், ஏசி வந்து என்னது 6 சென்டிமீட்டர். நமக்கு இங்கே எக்ஸோடது மட்டும்தான் வேணும். ஸோ இங்கே என்ன இருக்குது, டிவைடட் பை 3 இருக்குது, அது இந்த சைட் போனால் மல்டிப்ளிகேஷன் 3 ஆகும். 5.6 இன்ட்டு 3 ஓவர் 6. ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை 6 பண்ணோன்னா நமக்கு 2.8ன்னு வரும். அதாவது 28, இங்கே ஒரு டெசிமல் பிளேஸ் இருக்கனால 2.8 சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். ஸோ எக்ஸ் வந்து 2.8 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது இந்த பிடி வந்து 2.8 சென்டிமீட்டர். ஆனால் அவங்க கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, பிசின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் இங்கே வந்து 2.8 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து 3 இப்போ ஆட் பண்ணோம். தேர்ஃபோர் பிசி ஈக்குவல் டு பிடி ப்ளஸ் டிசி. பிடி என்னது நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம் 2.8, டிசி என்னது ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 3. ஸோ இதை ஆட் பண்ணும்போது 5.8 சென்டிமீட்டர். Therefore, length of BC equal to 5.8 cm. BC தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம இதுவும் ஆட் பண்ணி நமக்கு அதோட லென்த் என்ன கிடச்சிருச்சு, 5.8 சென்டிமீட்டர். ஓகே வச்சுட்டு இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னதுன்னா இந்த ப்ரூஃப் தான். ஆங்கிள் வந்து என்ன ஆகுது, இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும், அது எப்படி நடுவாக கட் ஆகுது இந்த லைனு. ஸோ அதனால இந்த இடத்துல ஆங்கிள் வந்து என்ன ஆகுது, பாதியை கட் ஆகுதுனால ஆங்கிள் பைசெக்டார் தியரம் யூஸ் பண்ணியிருக்கோம். அது என்னதுன்னா பிடி பை டிசி ஈக்குவல் டு ஏபி பை ஏசி. ஸோ இதை போட்டு நம்ம வந்து கிவன் டேட்டா எழுதி நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஓகே சில்ட்ரன், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.